பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 4 தேடல் பக்கம் 381. மேலும் அவளது தீர்க்கதரிசி காடுகளின் மாபெரும் மந்திர உச்சரிப்பு. அவளுக்கு தன் தனிமையான மகிழ்ச்சியின் வயல்கள் இருந்தன. ஒளியின் அரவணைப்பில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சமவெளிகள். பறவைகளின் கூவலுடனும் மலர்களின் வண்ணங்களுடனும் தனிமையில். அவளது நிலவுகளால் ஒளியூட்டப்பட்ட அதிசயங்களின் வனாந்தரங்கள். நட்சத்திரங்களால் ஒளிரும் சாம்பல் நிற தீர்க்கதரிசி மாலைகள். இரவின் எல்லையின்மையில் மங்கலான அசைவு. ஆகஸ்ட் தன் படைப்பாளரின் பார்வையில் களிகூர்ந்து பூமியின் மார்பில் அவருடனான தன் நெருக்கத்தை உணர்ந்தாள். திரைக்குப் பின்னால் உள்ள ஒளியுடன் இன்னும் உரையாடினாள். அப்பால் உள்ள நித்தியத்துடன் இன்னும் தொடர்பு கொண்டிருந்தாள். அவளது அமைதியின் மகிழ்ச்சியான ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ள தகுதியான சில குடிமக்களை அவள் அழைத்தாள். அதன் அகலமும் சிகரமும் அவர்களின் இயற்கையான இல்லமாக இருந்தன. தங்கள் உழைப்பை முடித்து தங்கள் பணியின் போர்வீரர் பதற்றத்திலிருந்து விடுபட்ட வலிமைமிக்க மன்னர் யானைகள் இந்த வனாந்தரங்களில் அவளது அமைதியான அமர்வுகளுக்கு வந்தனர். சண்டை முடிந்தது. ஓய்வு முன்னால் இருந்தது. பறவைகளுடனும் விலங்குகளுடனும் மலர்களுடனும் சூரிய ஒளியுடனும் இலைகளின் சலசலப்புடனும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இரவில் அலைந்து திரியும் காட்டுக்காற்றுகளை கேட்டார்கள். தங்கள் மானமான நிலையான வரிசைகளில் உள்ள நட்சத்திரங்களுடன் தியானித்தார்கள். காலை பொழுதுகளில் நீலக்கற்கூடாரங்களில் தங்குவது போல தங்கினார்கள். நண்பகல்களின் மகிமையுடன் ஒன்றிணைந்தார்கள். சிலர் இன்னும் ஆழமாக மூழ்கினார்கள். வாழ்வியல் புறப்பிடியிலிருந்து விடுபட்டு ஆன்மாவின் களங்கமற்ற நட்சத்திரம் போன்ற வெண்மையான மறைவிடத்தில் அனல் பறக்கும் தனிமைக்குள் ஈர்க்கப்பட்டு என்றும் வாழும் பேரின்பத்துடன் தங்கினார்கள். பரவசத்திலும் அமைதியிலும் ஆழமான ஒரு குரலைக் கேட்டார்கள். அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு ஒளியைக் கண்டார்கள். காலத்தால் உருவாக்கப்பட்ட அனைத்து வேறுபாடுகளையும் அவர்கள் வென்றார்கள். உலகம் அவர்களின் சொந்த இதய நரம்புகளால் பின்னப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நெஞ்சிலும் துடிக்கும் இதயத்தின்பால் ஈர்க்கப்பட்டு எல்லையற்ற அன்பின் மூலம் அனைவருக்குள்ளும் இருந்த அந்த ஒரு ஆன்மாவை அடைந்தார்கள். மௌனத்துடனும் உலகப் பாடலுடனும் ஒன்றிணைந்து சிறைப்பிடித்து மனதின் முடிச்சை அவிழ்த்தார்கள். பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 4 தேடல் பக்கம் 382. பரந்த கலக்கமற்ற சாட்சி பார்வை அடையப்பட்டது. இயற்கையின் மாபெரும் ஆன்மீக கண் திறக்கப்பட்டது. அவர்களின் தினசரி பயணம் இப்போது சிகரங்களின் சிகரத்தை நோக்கி உயர்ந்தது. சத்தியம் தனது மேலான உலகத்திலிருந்து அவர்களை நோக்கிச் சாய்ந்தது. அவர்களுக்கு மேலே நித்தியத்தின் மர்மமான சூரியங்கள் பிரகாசித்தன. பெயரற்ற இல்லறமற்ற கடந்தவத்தினர் பேச்சையும் அசைவையும் ஆசையையும் துறந்து உயிர்களிடமிருந்து விலகி தன்னுணர்வின் அமைதியான சிகரங்களில் மாசற்றவர்களாக ஆழ்ந்து அமர்ந்திருந்தனர். ஒருமுகப்படுத்தலின் ஒளிமயமான ஒலியற்ற சிகரங்களில் சடைமுடியுடன் உலகைப் போல் நிர்வாணமான அந்த துறவிகள் உணர்ச்சியற்ற மாபெரும் குன்றுகளைப் போல் அசைவற்றிருந்தனர். அவர்களைச் சுற்றி ஏதோ ஒரு பரந்த மனநிலையின் எண்ணங்களைப் போல எல்லையற்றவனின் கட்டளைக்காக காத்திருந்தனர். பிரபஞ்ச சித்தத்துடன் இசைந்திருந்த ஞானிகள் பூமியின் வடிவங்களுக்குப் பின்னால் புன்னகைக்கும் அவரிடத்தில் திருப்தியடைந்து விடாப்பிடியான நாட்களால் வருந்தாமல் வசித்தனர். அவர்களைச் சுற்றி ஒரு குன்றைச் சுற்றி பச்சை மரங்களைப் போல அவர்களின் தீண்டலால் உருவாக்கப்பட்ட இளம் கம்பீரமான சீடர்கள் எளிய செயலுக்கும் உணர்வுபூர்வமான சொல்லுக்கும் பயிற்சி பெற்று உள்ளுக்குள் மேன்மையடைந்து அவர்களின் உயரங்களை எட்ட வளர்ந்தனர். நித்தியனின் பாதையில் தொலைதூரம் அலைந்து திரிந்த தேடுவோர் தங்கள் ஆன்மாவின் தாகத்தை இந்த அமைதியான ஊற்றுகளுக்குக் கொண்டு வந்து ஒரு மௌன நேரத்தின் பொக்கிஷத்தை செலவழித்தனர். வற்புறுத்தலின்றி தன் அமைதியால் அவர்களை ஆண்ட சாந்தமான பார்வையின் தூய்மையில் நனைந்து அதன் செல்வாக்கால் அமைதியின் வழிகளைக் கண்டறிந்தனர். உலகங்களின் பேரரசின் பச்சிளங்குழந்தைகள், வரவிருக்கும் காலத்தின் வீரத் தலைவர்கள், வானிலும் சூரியனிலும் துள்ளி விளையாடும் சிங்கங்களைப் போல அந்த பரந்த காற்றில் வளர்க்கப்பட்ட அரச குழந்தைகள் அரை உணர்வுடன் தங்கள் தெய்வீக முத்திரையைப் பெற்றனர். அவர்கள் பாடிய உயர் சிந்தனைகளின் வடிவத்தில் உருவாக்கப்பட்ட அவர்கள் மனநிலையின் பரந்த மகத்துவத்தை கற்றுக்கொண்டனர்.
அது நம்மை பிரபஞ்ச உந்துதலின் தோழர்களாக ஆக்குகிறது, இனி தங்கள் சிறிய தனித்தனி சுயங்களுக்குள் கட்டுண்டவர்களாக அல்ல.